வந்து நான் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணி பட்டன் போட்டு வச்சுருக்கேங்க. நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கு, இது லைட்டாக ஆயிலாக இருக்குது. இப்போ எவ்வளோ ஹைட் வருதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த கீழே இருக்கிற ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட் லைன் பண்ணி அதை வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இது கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற காலர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே அந்த காலருக்கு ஒரு பட்டன் போட்டிருப்போம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டை வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு சைடும் ஸ்லீவ் பார்ட்டை வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் பார்ட் நமக்கு தேவையில்லை, பாடி பார்ட் மட்டும் போதும். இப்போது ஹைட் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே ஒரு பட்டன் காலர் பட்டன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை ஒட்டி அந்த பட்டனோடு சேர்ந்து இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, பெரிய ஷர்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஹைட் நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். இது 40 இன்ச்சு ஷைட். அப்புறம் அந்த இது மற்ற சைடும் நமக்கு ஸ்கொயராக வரணும். ஸோ அந்த ரவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே வருதோ அந்த நேர் மார்க் பண்ணிவிட்டு அந்த நேரம் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ண சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லைங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். அதாவது நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த பட்டனை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு சைட் ஜாயின் பண்ணிடுங்க. சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் நல்ல பக்கமாக திருப்பிக்குங்க. நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த பட்டன் ஹோல் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து இந்த மாதிரி ரன்னரில் வந்து இந்த மாதிரி ஜிப்பு போட்டு வச்சுக்கங்க. நான் ஒரு ஜிப் தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணால் 2 ஜிப் போட்டுக்குங்க. போட்டுட்டு இது நல்ல பக்கம் இருக்குது இல்லைங்களா, நல்ல பக்கத்தை ஒரு சைடு அப்படியே இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதாவது பட்டன் சைடு வந்து ஒரு சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு மெதுவாக அப்படி இங்கே ஸ்டிச் பண்ணி நல்லா பட்டைய கேப் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டபுள் ஃபுட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஒரு சைடு, இன்னொரு சைடு, இதை வந்து இது இப்படி எடுத்து இதுக்கு மேலே. ஓகே, இது இப்படி. ஓகே, இந்த பட்டன் மேலே வரும் இல்லைங்களா, அது இந்த சைடு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? பட்டன் பீஸும் பட்டன் இருக்கிற பீஸையும் ரெண்டையும் இதே மாதிரி மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஜிப் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச் பண்ணுறத வந்து நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜிப் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து திருப்பி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் மேட்சாக நூல் போடல, எங்கிட்ட இருந்த நூலில் யூஸ் பண்ணிட்டேன். இதை திருப்பிட்டு கரெக்டாக ஜிப்பு நேரம் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஹோல்டர் இல்லைங்களா, இதுனே இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு இந்த ஜிப்புக்கு கீழே 5 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்பு எங்கே வருதோ அதுக்கு கீழே 5 இன்ச் எடுத்துக்கங்க. அலைன்மெண்ட் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு இப்படி எடுத்துக்கங்க. கிளாத்தை இப்படி சிங்கிளாக எடுத்துக்கங்க. ஓகே, ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக அந்த நேர் 5 இன்ச் நேர் ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஓகே, புரிஞ்சுதுங்களா நான் எப்படி எடுத்திருக்கேன்னு? ஃபஸ்ட்டு ராங் சைட் திருப்பிட்டு ஜிப்பை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஜிப்புக்கு கீழே இது கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க ஷேப்பு. ஓகே, கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் இங்கே ஒரு 4 to 4 inch ஹைட் 4 inch வித், அதே மாதிரி இங்கேயும் 4 inch ஹைட் 4 inch வித், இங்கேயும் 4 inch ஹைட் 4 inch வித், அங்கேயும் 4 inch 4 8 இது கட் பண்ணி எடுத்துடலாம். சரிமே 4 inch ஹைட்டு உள்ள வந்து மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் 4 சைடும். அப்போ தான் நமக்கு வந்து பேக்கான ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம 4 சைடுமே 4 inch ஹைட்டு 4 inch அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்போ இங்கே ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஜிப்பு வரனாடிக்கு நம்ம வந்து ஜிப்பு மேலே ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கிளாத் கவர் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கிளாத் கவர் வந்து இந்த மாதிரி ஷாப்லலாம் கொடுப்பாங்க, அதை வந்து ஒரு இன்ச் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது என்ன பண்ணணும்னா இந்த இருக்கு இல்லைங்களா, அந்த 2 கிளாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு டபுள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதாவது மேலேயும் கீழேயும் ஒரு 1/4 inch உள்ளே போகிற மாதிரி வச்சு இது ஜஸ்ட் இப்படி கவர் பண்ணி இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு இப்படி பண்ணும்போது ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜிப்பு வந்து நல்லா தெரியாது, ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணிங்களோ அதுவும் அதே மாதிரி அந்த சைடும் ஒரு
1 இன்ச் இல்லாட்டி 3/4 இன்ச் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எப்படி அகல வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இது மேலேயே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்படி ஒரு ஸ்டிச்சிங் எடுத்துருங்க, அங்கேயே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிராஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம 2 சைடும் அந்த கிளாத் பேக்கில் இருக்கிற அரேஞ்ச் வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இந்த இப்போ ஜிப்பு வந்து இங்கே நிறைய விசிபிளாக தெரியாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற எல்லா பேக்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் இப்படி இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த 2 இப்போ இது வந்து இப்படி க்ராஸாக அடிச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. டபுள் ஸ்டிச் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் 4 பக்கமும் இதே மாதிரி. ஓகே, இப்படி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சு இந்த மேலே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. இப்படி ஸ்கொயராக இருக்கிறத இங்கே பாருங்கள், இப்படி ஸ்கொயராக இருக்குது. இதை வந்து இந்த 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 பென்சில் இருக்கிறீங்களா, இதை நேர் இப்படி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்படி எடுத்துட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த ஸ்கொயராக இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னர் இந்த மூலையில் இருக்கிறத அப்படியே பிரிச்சுடுங்க. இப்படி 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 எடுத்து இப்படி எடுத்துட்டு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 4 பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு மேக்ஸிமம் பேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காலர் இருக்குது இல்லைங்களா, காலரில் வந்து இந்த மாதிரி நான் பீஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஹைட் வந்து 9 இன்ச், அதாவது 10 இன்ச் எடுத்தோம்னா இந்த சைடு அரேஞ்ச் இந்த சைடு அரேஞ்ச் எடுத்து 1/4 இன்ச் மடித்தது போக 9 இன்ச் வரும். இது எப்படி எடுத்துருக்கேன்னா, நான் காலரை கட் பண்ணி ஜஸ்ட் வித்து வந்து நம்ம விருப்பம் தான். இது வந்து பிடிக்கிறதுக்கு நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். 2 இன்ச் எடுத்தேன். இந்த சைடு ஃபோல்டரில் தான் இருந்தது காலர், இந்த சைடு மட்டும் நான் மடித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, மடித்து வச்சுருக்கேன். ஓகே, இதில் நம்ம வந்து பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பேக்கு மேலே இப்படி வைப்போம். ஓகே, அதாவது பிடிச்சி தூக்குறதுக்கான ஹேண்டில்ஸ். ஓகே, ஒரு ஹேண்டில் தான், அதை மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து அந்த 4 பக்கமும் அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் பேக்கோட ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த 4 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகே, 4 சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஜிப்பு வந்து உள்ள சைடு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே இந்த கொஞ்சமாக உள்ளே விட்டு இந்த ஜிப்பு இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, உள்ளே கொஞ்சம் கையை விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ராங்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிடலாம். ஓகே, திருப்பிட்டோம்னா இந்த பேக் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு. இதுதான் மேலே வரும். இந்த ஜிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுதான் மேலே வரும். இதோட சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. 15 பாதி 7.5 எங்கே வேணுமா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பார்ட் இந்த இதில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து இப்படி ஓகே, இந்த சென்டர் பார்ட் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு இது, இங்கே ஒரு இது. ஓகே, இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு தூக்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இந்த சென்டர் பார்ட்டு இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு குண்டூசி குத்திட்டு கொஞ்சம் இப்படி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அதே இது இந்த சைடு டிஸ்டன்ஸை வச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஹேண்டில்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த ஹேண்டில்ஸ் வச்சுட்டோம்னா இப்போ நமக்கு வந்து இந்த பேக் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கிளாத்ஸ் உள்ள வச்சுட்டு பேக்கோட ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கோட ஃபைனல் அவுட்புட் இது தான். ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. இதுக்குள்ளே நான் நிறைய துணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஷர்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணி நமக்கு வேணுங்கும் போது அந்த இதுக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இது வந்து கலையாது. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கபோர்டுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.